சொல்வதெல்லாம் உண்மை. நேம் விஷாலி. நான் திருச்சியிலேருந்து வரேன் மேம். மஞ்சள் கயிறெல்லாம் பளபளன்னு இருக்கு. லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். எப்போ? 26. அந்த பையனை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து குடி வச்சுருந்தாங்க. வீட்டில் நல்லா பேசுவாங்க. அவங்கள்ட்ட மொபைல்லாம் வாங்கி அம்மா வந்து பாட்டெல்லாம் கேட்பாங்க. அந்த பையன் வீட்டுக்கு போக இருந்தான். என்ன பேர் அந்த பையனுக்கு? ராஜ்குமார். ஆனால் அந்த பையனை நான் லவ் பண்ணணும்னு நான் நினைக்கல. வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா அவங்களாவே வந்து அவங்களால தான் அந்த பையன் வீட்டுக்கு வந்தான். வந்து அவங்க தான் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் அந்த பையன்கிட்ட கேட்பாங்க. அந்த பையனும் ஹெல்ப் பண்ணுவான். உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து பால் தொழில் செய்கிறாங்க சொந்தமாக. அம்மா டெய்லராக இருக்காங்க. வீட்டில் சொன்னாங்க எதுக்கு அந்த பையன் வீட்டுக்கெல்லாம் வரான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் நீங்கள் தானே பேசுகிறீங்க, நீங்கள் தானே எல்லாம் பண்ணுறீங்க, என்னையே கேட்குறீங்க அப்படி சொன்னேன். அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு பேசினாங்க. உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இந்த பையன் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னான். உடனே நான் அவாய்ட் பண்ணேன். அப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப ஒவ்வொரு தடவையும் வந்து ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து அந்த பையனை பார்க்குற, பேசுகிற, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்கிறத கேட்டாங்களே தவிர நான் சொன்னது அன்றைக்கி வந்து அவங்க யாருமே கேட்கல. அப்புறம் வந்து நம்ம பண்ணாமலே ஏன் பண்ணோன்னு சொல்கிறாங்கன்ட்டு அப்புறம் இவங்களும் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ எனக்கு வந்து லவ் பண்ணணும்னு தோணுச்சு. நானும் அப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ உங்கள் அப்பா அம்மாவை பழி வாங்குறதுக்கு தான் பண்ணீங்க? அப்படின்லாம் இல்லை மேம். காதல் வந்தது? எப்படி வந்தது காதல்? எனக்கு பிடிச்சிருந்தது, அவங்க கேரக்டர் பிடிச்சிருந்தது. முதல்ல பிடிக்கல, அப்புறம் எப்படி பிடிச்சது? ஃபர்ஸ்ட் பிடிக்கல இல்லை, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கும் மேம். ஃபர்ஸ்ட் லவ் வேணான்னு இருந்தேன். ஆனால் அந்த பையனை பிடிக்கும், நல்லா பேசுவேன், ஜாலியாக விளையாடுவோம். உங்களுக்கு மனசுக்குள்ள லவ் இருந்தது? இருந்துச்சு. ஆனால் நான் வெளிப்படையாக காமிச்சிக்கல. சரி, அப்புறம் வீட்டில் இது மாதிரி சொன்னோன்னே சரி இது மாதிரி இல்லாதது இருக்குன்னு சொல்கிறாங்களே. இல்லாதது இல்லையே, இருந்தது தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இல்லை மேம், வீட்டில் சொல்லும் போது தான் இல்லை. சரி, ஓகே. அப்புறம் சரின்ட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெகுலராக சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் மேம். எப்போதும் இதே மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க மொபைல் தந்தாங்க. மொபைல் வீட்டில் பேச முடியல என்னால். அது வீட்டில் மாட்டிடுச்சு. மாட்டினோன்னே ரொம்ப டார்ச்சர். அடிக்காதா மொபைல் எல்லாம் வாங்கி தந்தா? தெரியாதா வீட்டில்? சைலண்டில் இருந்தது. ஆனால் வீட்டில் நான் பேச மாட்டேன். எங்கேயாவது வீட்டில் யாராவது வீட்டில் பேசுவேன், இருந்தால் யாரும் எல்லாம் வெளில போயிட்டா நான் பேசுவேன் மேம். மித்த டயத்தில் பேச மாட்டேன். சரின்னு நான் அப்போ மொபைல் மாட்டினப்போ வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தோன்னே நான் என்ன பண்ணேன், பாய்சன் சாப்பிட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் அவங்க கூட்டிகிட்டு போகல. பக்கத்தில் உள்ளவங்க சும்மா வாமிட் எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அப்புறம் 5 days வந்து பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பயும் நான் அவங்கள்ட்ட பாய்சன் சாப்பிட்டது வீட்டில் தெரியுமா? பாய்சன் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல. வீட்டில் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பாய்சனே கிடையாது, நீ வந்து எங்களை இது பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதனால வந்து பாய்சன் சாப்பிட்டு எங்களை இது பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து பட்டுக்கோட்டையில் வந்து கம்பெனியில் வந்து வேலை செய்கிறதுக்காக அனுப்பி விட்டாங்க. அப்போதைக்கு இவங்க வந்து அன்றைக்கி வந்து May 31 வந்து நான் இங்கேருந்து பட்டுக்கோட்டை போகிறேன். போன வருஷம். ஆமாங்க மேம். அப்போதைக்கு இவங்களும் அன்றைக்கி அப்போ அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஆல்ரெடி ப்ராப்ளம் நடக்கும் போதே சொல்லியிருந்தாங்க, உன்னை வந்து நான் ஆள் வச்சு வெட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக May 31 என்னை அம்மா வந்து விட போகிறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்பா நல்ல கேரக்டர் தான். அப்பா இது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அம்மா வந்து எதுலேயுமே துணிச்சல். ஆள் வச்சு ரெடி பண்ணி அதே நாள் வந்து வெட்டுறதுக்கு ஆள் வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில். இங்கே போய் என்னை இங்கே வெட்டினா வந்து இவங்க மேலே ப்ராப்ளம் ஆகாது அப்படிங்கிறத பிளான் பண்ணி செஞ்சாங்க. என்னை போய் விட்டு அன்னைக்கு இவங்களை இங்கே வெட்டி முதுகில் இவ்வளோ பெருசுக்கு வந்து இவ்வளோ நிலத்துக்கு வெட்டி தையல் போட்டிருக்காங்க. கையில் எப்படி தெரியும் அவங்க தான் செஞ்சாங்கன்னு? ஆல்ரெடி ப்ராப்ளம் வரும்போது இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்க உன்னை வெட்டுறேன், நீ இருந்தால் இது மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அதே மாதிரி நடந்துருச்சு மேம். நான் போயிட்டு 7th month இவங்கள்ட்ட கால் பண்ணி ஒரே ஒரு நாள் மட்டும் கால் பண்ணேன். இவங்க பேசினாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, அழுதாங்க. அப்புறமேட்டுக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியல. என்னால் வெளியிலையும் வர முடியாது, அவங்கள பார்க்கவும் போக முடியாது. கம்பெனிக்குள்ளேயே வச்சுருப்பாங்களா? கம்பெனிக்குள்ளேயே. என்ன கம்பெனி மாதிரி? அங்கே வந்து ரால் கம்பெனி மேம். ரால் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ணோம், அது மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க மேம். சரி என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ வந்து எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை மறந்துட மாட்டேல, என்னை மேரேஜ் பண்ணிக்குவீல அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் 7th month நான் வந்து தனியாக இருந்ததுனால லவ் ப்ராப்ளம்லாம் வேணாம், எதுக்கு நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு மறக்க நினச்சேன். நான் அவங்கள இடையில நான் பார்ப்பேன், அவங்களே என்னை பார்ப்பாங்க. ஆனால் நான் நினச்சேன் எங்கே நம்ம பேசினா அவங்க வந்து வீட்டில் சொல்லி ப்ராப்ளம் ஆயிருமோன்னு நான் நினச்சேன்.
அதே மாதிரி அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் எதுவும் அவங்க என்கிட்ட பேசி நான் எதுவும் சொல்லி ப்ராப்ளம் ஆகுமோன்னு அவங்க நினச்சாங்க. 2 பேருமே பேசாமே இருந்தோம். வீட்டில் நான் அப்பயும் வந்து நான் அந்த பையனை அவாய்ட் பண்ணதான் மேம் நினச்சேன். எங்கள் வீட்டில் திருப்பி எதுக்கு நீ பின்னாடி வர, எதுக்கு இங்கே நிற்கிற, நீ வந்ததுலேருந்தே சரி கிடையாது, இவ்வளோ நாள் வந்து 1 வாரம் நல்லா தான் இருந்த, திருப்பி உனக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் நீ இருக்க அப்படின்னு வீட்டில் பேச ஆரம்பித்தாங்க. நான் ஓப்பனாகவே சொன்னேன், என்ன ஒரு மாதிரியா இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன், நான் மறக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் மறக்க விட மாட்டீங்க, அதை நீங்கள் தான் ஞாபகப்படுத்துறீங்கன்னு நான் அவங்கள்ட்டே ஓப்பனாக சொல்லிட்டேன் மேம். சொன்னோடனே அவங்க ரொம்ப இது பண்ணோடனே நான் டெய்லி வீட்டில் வந்து ஒரு நாள் கூட நான் ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. இதை வச்சு சொல்லி டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணி அழுதுகிட்டே தான் மேம் இருப்பேன். எப்போதுமே சரி அழுதுகிட்டே தான் இருப்பேன். இதுக்கெல்லாம் முன்னாடி அப்படித்தானா? இதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணல. இருந்தாலும் அம்மா ஏதாவது சொல்லி, அம்மாவுக்கு வந்து நான் செல்லப்பிள்ளை கிடையாது, அப்பாவுக்கு செல்லப்பிள்ளை. அம்மா வந்து எப்பயுமே மேலே கோவம் ஒரு மாதிரி கோவம் காட்டிகிட்டே இருப்பாங்க. அது எதுனாலன்னு தெரியாது, ஆனால் கோவமாகவே என் மேலே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் இருக்காது. இல்லை மேம் இருந்தாங்க. அதனாலே ப்ராப்ளம் வந்திருக்கு வீட்டில். அப்பா இந்த வயசுல எல்லா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ப்ராப்ளம் வரும். அது உனக்கு இப்போ புரியாது, அப்புறமா புரியும். சொல்லு. அப்போ லாஸ்ட்டாக நான் போக 1 வீக் இருக்கும் போது இவங்க வந்து ஓப்பனாகவே என்கிட்ட வந்து சைடில் நின்று கேட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டியா, ஏன் கால் பண்ண மாட்டேன், என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்புறம் மம்மி மொபைலில் எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் போய் காண்டாக்டில் பார்க்கும்போது இவங்க நம்பர் வந்து இல்லை. எங்கள் ரிலேஷன் ஒரு அண்ணன் வந்து மொபைலில் சிம்மு போட்டு ஓகே கொடுத்தனால அவங்க மொபைலில் உள்ள நம்பர்லாம் வந்து எங்கள் மொபைலுக்கு காப்பி ஆயிடுச்சு. அப்போ காண்டாக்டில் போய் பார்க்கும்போது இவங்க ஃப்ரெண்டு நம்பர் ஒருத்தவங்க நம்பர் இருந்துச்சு. அது எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சேன். நான் அங்கே போன உடனே கால் பண்ணி இது மாதிரி நான் என் பேர் சொல்ல எதுவுமே சொல்ல, எனக்கு ராஜ்குமார் அவங்க நம்பர் வேணும் அப்படின்னு. நீங்கள் யார், எதுக்கு அவன் நம்பரை கேட்குறீங்க, நீங்கள் கொடுங்க நான் சொல்கிறேன், இதனால் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு நான் வராது அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டு கேட்டாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லவே மாட்டீங்கன்னு. நான் கட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். ஹலோன்னு சொன்னேன். இவங்க வந்து எடுத்தோன்னே சொல்லுடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு சொல்லுடின்றீங்க, மேனஸே இல்லையா அப்படின்னு சும்மாச்சும் நான் திட்டினேன். உடனே நீனு எனக்கு தெரியும், நீ என்றைக்கா இருந்தாலும் கால் பண்ணுவேன்னு தெரியும், உன் வாய்ஸும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்புறம் பேசிகிட்டு இருந்தேன் மேம் ரெகுலராக. எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் என்னை யாருக்காவது மேரேஜ் பண்ணி தந்துடுவாங்க, எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் 20 டேட்குள்ளே என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அந்த கணக்கு? இல்லை மேம், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் சொன்னேன். ஆனால் ப்ராப்ளமில் வந்து அவங்க ரொம்ப இதானோடனே 9:30 இருக்கும் 25 அன்னைக்கு 9:30க்கு என்னை வந்து கூப்பிட வந்தாங்க. அதுக்கு முன்னாடி கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது நான் சொன்னேன், இது மாதிரி அந்த பையனை நான் லவ் பண்ணுறேன், அந்த பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அதுக்கு சொன்னாங்க, அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படின்னாங்க. ஏன், ஒரே கேஸ் தானே, ரிலேஷன் தானே, ஏன் மேரேஜ் பண்ணி தர மாட்டீங்க, அது எங்கள் கௌரவ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கௌரவம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்காகவே சொல்லிகிட்டு இருக்கீங்களே, அப்போ என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம், என் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதில் மட்டும் ஏன் என் சந்தோஷத்தை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அது அப்புறம் அது மாதிரி அவங்கள்ட்ட மொபைல் பேசினேன். அப்புறம் 9 o'clock வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா 4 பேரும் வந்தாங்க. என்னை நீ திருச்சிக்கு வர வேணாம், நீ வேற எங்கேயாவது போயிரு, இது அம்மாச்சி ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பாட்டி ஊருக்கு. நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன, இவங்கள்ட்ட கால் பண்ணி எனக்கு என் வீட்டில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இன்றைக்கி நைட்டே எப்படியா இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, இதுக்கப்புறம் வந்து இருந்தேன்னா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நான் இவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். உடனே சரி, இவங்களும் சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இவங்க கூட்டிகிட்டு வரும்போது பாதியில் வந்துட்டு நீ வீட்டுக்கு வர வேணாம், அவங்க வேறு ஊருக்கு போயிருன்னு சொன்னோடனே நான் சொன்னேன், இல்லை நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நீ அங்கே வரணுங்கிறம்னா அப்படி இப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் அவங்கள்ட்ட எப்படியோ போராடி நான் திருச்சிக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேம். வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் திருப்பி அதே மாதிரி ஆரம்பித்தாங்க. அம்மாவும் அப்பாவும் பின்னாடி போயிருந்தாங்க. நான் இப்படி சைடில் போகும்போது பாதி தூரம் போனோன்னா அப்பா பார்த்துட்டாங்க. நான் வேகமாக போயிட்டேன். இவங்க என்ன பண்ணாங்க, இப்படி உட்காந்துருக்கும்போது சைடில் பேக்கெட் ஜிப் ஓப்பனில் இருந்திருக்கு, பர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே நைட்டியே அதான் ராஜ்குமார் நான் லவ் பண்ணுறப்ப அங்கேயே மிஸ் பண்ணிட்டாங்க. அதை அவங்களும் கவனிக்கல, நானும் கவனிக்கல. அவசரத்தில் போயிட்டு பேகை வச்சுருந்தாங்க. பைக்கு அந்த ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகலை. வீட்டிலேருந்து வேறு பார்த்துட்டாங்களா, அந்த பதட்டத்தில் அவங்க விட்டுட்டாங்க. சரி, யாராவது ஃப்ரெண்டை விட்டு நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகையும் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக திருவரம்பூர் வந்து பஸ் ஏற ஃபாலோ பண்ணலையா உங்கள் அப்பா? அப்போ உடனே வரல மேம். நாங்கள் ஸ்பீடாக நாங்கள் வந்துட்டோம். அதனால் அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தானே மேம் வரணும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டோம். அப்புறம் பஸ் வந்துச்சு, ஏரி நேரா ஜங்ஷன் வந்து மதுரை வந்துட்டோம். அவங்க அக்கா ஒருத்தவங்க வந்து மதுரையில் ஊருக்கு வந்திருந்தாங்க, அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாங்களும் இங்கே வந்துட்டோம்.
ஆனால் எந்த ப்ரூஃப்மே எடுத்துகிட்டு வர எல்லாமே பேக்கில் இருந்துச்சு. எல்லாம் வந்து அதுவும் மாட்டிக்கிச்ச வேற. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது சொல்லி எடுக்கலான்னா அந்த டைம் பார்த்து யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல எங்களால். சரி போனால் போதுன்னு போனதுக்கப்புறம் அங்கே மேரேஜ் பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃபாவது வேணும், சும்மா மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேரேஜ் பண்ணாமே தான் இருந்தோம். அப்புறம் ரொம்ப டைம் ஆக ஆக அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்களையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டார்ச்சர். எங்கே இருந்தீங்க? யார் வீட்டில் இருந்தீங்க? இங்கே வந்து இவங்க ரிலேஷன் வீட்டில் இருந்தாங்க மேம். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும், அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சு 1 மணி நேரத்துக்கு ஒருத்தவங்கள, அவங்களோட பெரியம்மா பையன் சின்ன பையன் 10th தான் எக்ஸாம் எழுதியிருக்கான் மேம். அவனை கொண்டும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஜட்டியோடு உட்கார வச்சு அடிச்சிருக்காங்க மேம் போலீஸ் ஸ்டேஷனில். ரொம்ப கொடுமைப்படுத்தி அடித்து அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. சரி நாங்கள் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இன்னுமே எதுவும் நம்மளால் பண்ண முடியாது, ப்ரூஃபும் நம்மள்கிட்ட இல்லை, சரி நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணலன்னா எங்கள் வீட்டில் என்னென்னா அம்மா வந்து எப்போதுமே ஏதாவது சாதாரண விஷயத்தையே வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. ஆனால் மேரேஜ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இப்போ போனீங்கன்னா இன்னும் போய் கூட்டிகிட்டு போய் 1 நாள் ஆகுதுல, போய் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு சும்மாவே வச்சுருக்கான். அப்போ வந்து இவன் வந்து சும்மாச்சுக்கும் கூட்டிகிட்டு போனானா, தப்பு பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிடானா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேஸை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால அப்புறம் அவசரமாக மேரேஜ் 26 அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock மேரேஜ் பண்ணாங்க. எங்கே போய் பண்ணீங்க? மதுரையிலே வந்து ஒரு சின்ன கோயில் வச்சு பண்ணாங்க. பண்ணி நேராக யாரெல்லாம் இருந்தாங்க? அவங்க, நான், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட், அவங்க அக்கா இருந்தாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க அக்கா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. வச்சு பண்ணி எங்களை உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்னைக்கு டிக்கெட் எடுத்து நாங்கள் வந்துட்டோம் மேம். ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சனால தான் மேம் நாங்கள் இங்கே வந்தோமே. எனக்கு எதுவும் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப சின்ன பையனை கொண்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஏன்னா வீட்டில் வந்து அம்மா காசு எப்போதுமே சரி எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அவங்க காசு கொடுத்து எதாக இருந்தாலும் பார்த்துவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இவங்க மேலே கேஸ் இருக்குது. என்ன கேஸ்னால், என்னை லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 2 தடவை கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க மேலே என்னால் அவங்க மேலே கேஸ் இருக்குது. சரி எங்களால். அந்த பையனுக்கு என்ன வயசுமா? 24 மேம். உங்களுக்கு? எனக்கு 19 மேம். சொல்லுங்க தம்பி. இந்த பொண்ணை இப்போ நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த பொண்ணும் கேட்டிருக்கா, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த பொண்ணு மைனராக இருக்கும்போதே என் கூட வந்துருச்சு. வந்து நான் வேலை பார்க்குற கடையில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணையில் வந்துட்டு மைனராக இருக்கவும் பிரித்து வச்சிட்டாங்க. மகளிர் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி இந்த மாதிரி ராஜ்குமாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மேம் அப்படின்னு. போலீஸ்காரங்கெல்லாம் கடைக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போனோன்னு அங்கே அடித்தாங்க. அடித்தோடனே வந்துட்டு அந்த பொண்ணு மைனர் பொண்ணு நீ இழுத்துட்டு வந்தியா அப்படின்னாங்க. அப்புறமேட்டு அந்த கடையில் இருக்க சிசி கேமரா வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க. யார் உள்ளே வந்திருக்கான்னு பாருங்கள் சார் அப்படின்னோன்னே அந்த ஓனர் வந்து காட்டினா அப்படி அந்த பொண்ணு தான் கடைக்குள்ளே வந்திருக்கு, இந்த பையன் வெளியில் போகலாம் அப்படின்னோன்னே என்ன அந்த பொண்ணையும் ஸ்டேஷனில் வச்சு பிரித்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்துட்டு இப்போ மேஜர் ஆகிட்டேங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணீங்க. என்ன அவசரம் அப்படி? அவசரம்னா மேம் அவங்க வீட்டில் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டெப் எடுக்கிறாங்க மேம். அந்த பொண்ணை கல்யாணம் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? அதாவது கல்யாணம் பண்ணி மேரேஜ் தர உன்னை பொண்ணு பார்த்தாங்களா யாராச்சும்? ரிலேஷனுக்கு கட்டி தரலான்னு இருந்தாங்க. நிச்சயம் பண்ணிட்டாங்களா? இல்லை பண்ணுறதா இருந்தாங்க. ஒரு பையனுக்கு மேரேஜ். அப்படி என்ன அவசரம்? அவசரம் இல்லை மேம். அதாவது வந்துட்டு அவங்க வீட்டில் எவ்வளோ அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தியிருக்காங்க. என்ன கஷ்டப்படுத்தினாங்க? கஷ்டப்படுத்திருக்குன்னா வந்துட்டு அதை எப்படி சொல்கிறது சொல்லுங்க, பரவாயில்ல. அதை அந்த பொண்ணு மனசுலேயே சொல்லவும் முடியல. நீங்கள் சொல்லுங்க, என்ன கஷ்டப்படுத்தியிருக்காங்க? அது அவங்க மாமியாக இருக்காங்க, நான் அதனால் அவங்கள தப்பாக சொல்ல நான் பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை நான் அதை சொல்ல விரும்பலை. பரவாயில்ல, அது தெரியணும்ல என்ன கஷ்டப்படுத்தினாங்கன்னு. அதாவது எப்படின்னா ஒரு பொண்ணாகவே அவங்க அந்த பொண்ணை பார்க்கறது இல்லை மேம். ஏன்? அது எப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் அந்த பொண்ணை 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2 வருஷமாக நான் லவ் பண்ணுறதுலேருந்து அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதாவது அவங்க சின்ன பொண்ணு எவ்வளோ வேணால் நல்லா கவனிச்சிக்கிறாங்க. இந்த பொண்ணு மேலே என்ன ஈகோ என்னான்னு தெரியல மேம். இந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துறது. நான் போன அந்த தெருவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சா கூட சரி, நான் அந்த பையனை நீ பார்த்தியா கையை காட்டினா கஷ்டப்படுத்துறதுன்னா நான் உனக்கு சாப்பாடு போடலையா, இல்லை மேம் அதெல்லாம் துணி வாங்கி கொடுக்கலையா, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா மேம்? அதாவது வந்து கஷ்டப்படுத்துறது வந்து துணியும் அது வேற பிரச்சனை மேம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படி மேம் சொல்ல முடியும்? அதாவது பெத்தவங்க அவங்க பொண்ணு 17 வயசுல 16 வயசுல லவ் பண்ணா அப்பா அம்மா கொஞ்சம் வசைவாங்க
திட்டதான் செய்வாங்க. அது ஓகே தான் மேம். நான் அது வரையும் இப்போ பிரிஞ்சு தான் மேம் இருந்தேன். இப்போ 7 எதுக்கு மாதம். இந்த பொண்ணு, வை திஸ் கேர்ள், எதுக்கு இந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? அதாவது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி அந்த பொண்ணு மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எப்படி தெரியும்? எங்க அப்பா மனசு எங்க மனசு எப்படி தெரியும் அந்த பொண்ணோட? அதாவது வந்து எங்கள் அப்பா, நான் ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் தான் நான் குடியிருந்தேன் மேம். அப்பா வந்து எங்கள் அப்பா அம்மா மேலே அவ்வளோ அன்பாக இருப்பா. எனக்கு அவங்க அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா அம்மா மேலே அன்பாக இருந்ததுனால என் பாப்பா மேலே எல்லாத்து மேலே அன்பாக இருந்தா. உங்களுக்கு எதுக்கு அவரை பிடிச்சிருந்தது? எங்கள் அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வீட்லேயும் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இவங்க என்கிட்ட நல்லா இந்த ஒரு வேர்டு பிடிச்சிக்கிறாங்க, டார்ச்சர். இல்லை மேம், டார்ச்சர்னு வந்து இல்லை இல்லை அவங்கள மேம். வந்து லவ் பண்ணுறேன்னு அவங்க ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணேன். அப்புறம் வீட்லேயும் இதே மாதிரி என்னை வந்து அந்த பையனை லவ் பண்ணாத போதே பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ரெண்டாவது இவங்க என் மேலே, எங்கள் வீட்டோட இவங்க அதிகமாக என் மேலே பாசம் காமிச்சாங்க. எங்கள் வீட்டிலே தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் திட்டினா கூட, அழுதுட்டு இருக்கும் போது கூட இவங்க வந்து என்னை வந்து அழுவாத எதுக்கு அப்படின்னு திட்டுவாங்க? ஏதாவது சாதாரணமாக ஒரு வேலை செய்யலைன்னா, ஏதாவது ஒரு இது பண்ணிட்டேன்னா ஏதாவது சொல்லி திட்டுவாங்க. வீட்டில் எதுவும் செய்யலைன்னா அதுக்கு வந்து நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா இவங்க வந்து சொல்லுவாங்க, அழுவாத, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா பாசமாக பேசுவாங்க. அதனால எனக்கு பிடிச்சிருந்தது உங்களை. சரி, ஒரு கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அந்த பையனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கணும்ல, ஏற்றுப்பாங்களா? அவங்க ஏற்றுக்காதனால தான் நான் வந்து ஏற்றுக்கலான்னா பரவாயில்லையா? இப்போ அவங்க ஏற்றுக்காதனால தான் மேம் என்னை ஆள் வச்செல்லாம் வெட்டினது மேம். வெட்டினாங்களா? பின்னாடி 35 இல்லை தேவை மேம், போட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி பாருங்க, முதுகில் பாருங்க மேம். என்ன நடந்ததுக்கு சொல்லுங்க அன்னைக்கு. இது வந்து இந்த பொண்ணு ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க மேம். ஊருக்கு அனுப்பிவிட்டோன்னா சண்டே வந்து நான் கறிக்கல்ல தான் இருக்கேன் மேம். அதாவது சண்டே வந்து முடிச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நம்ம காட்டூர்லேருந்து ஆயில் மில்லில் தண்ணலாம் போட்டுட்டு வந்துட்டேன். வந்துகிட்டு இருக்கையில் வந்துட்டு எப்போயுமே நான் ஒரு கடையில் நிப்பாட்டிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு டீ குடிக்கலான்ட்டு போவேன். டீ குடிச்சிட்டு பாத்ரூம் போய்ட்டு வரலான்ட்டு சும்மா ஒரு இருட்டாக கொஞ்சம் தான் இருக்கும் அந்த பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வெளில வரையில், ஜெயா பொண்ணை லவ் பண்ணுறது நீ தானேடா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு முதுகில் வெட்டினது. அதுக்கப்புறமே எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 2 பேர் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. இன்னொருத்தன் வந்து கர்ச்சிப் கட்டியிருந்தான். ஏன்னா இதுதான் நான் பார்த்தேன். இன்னொருத்தன் நான் சரியாக பார்க்கல. அந்த பக்கம் வலின்றதுனால அங்கிட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு முதுகில் வெட்டினோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், கத்தலாம் இல்லை, திரும்பினோன்னே டக்குன்னு இங்கே ஒரு குத்து, இங்கே கையில் சும்மா லைட்டாக அவங்க சேர்த்து இது லைட்டாக ஒரு குத்தி இப்படி திருப்பையில் என்னால் இந்த கையை தூக்க முடியல. இப்படி முழிச்சு பார்க்கல, டக்குன்னு கழுத்துட்டு கத்தியை கொண்டு வரையில தான் இப்படி தேக்கையில் சர்ட்டுன்னு பிடிச்சி ஒரு இழுத்துட்டாங்க. இழுத்தோன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே மயக்கப்பட்டு அந்த வெளியில் வந்து பைபாஸ் ரோட்லேயே வந்துட்டேன். அப்புறம் யாரு கூட்டிகிட்டு போனாங்க? அப்புறம் எங்கள் ஓனரு, மேனேஜர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உங்கள் அம்மா மேலே கேஸ் இருக்குல்ல? ஆமாம் மேம். அவங்க கொடுத்ததுனால கேஸ் இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து காசு கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி. என்ன கேஸு? கொலை முயற்சியா? ஆள் வச்சு வெட்டினாங்க. இருக்கா, பதிவு பண்ணியிருக்காங்களா? அதாவது நான் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்த அந்த காஃபியை வச்சுருக்கேன் மேம். நான் இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க? வாழ்ந்தான் அந்த பொண்ணோட தான் மேம். கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ணியாச்சு மேம். ரெஜிஸ்டர் பண்ணல? ரெஜிஸ்டர் பண்ணணும். ப்ரூஃப் எதுவுமே இல்லை மேம். அதனால தான் நாங்கள் அவசரத்தில் நாங்கள் இப்போ உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து ப்ரூஃப் வாங்கி கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பொண்ணே வேணாம், நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம், எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா எங்கள் வீட்டில் பிளான் பண்ணி நான் போயிட்டேன். ஆனால் எதுவும் பிளான் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க மேம். ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க எங்களைய. அது மாதிரி டார்ச்சர் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ மேரேஜ் பண்ணதுக்கு ஏதாவது ஆதாரம் எங்களுக்கு வேணும் மேம். ஃப்ரெண்ட்ஸுங்க முத கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பசங்களை கூட உள்ள எல்லாத்தையும் சின்ன பையனை கூட மேம், எல்லாத்தையும் சின்ன பையனை கூட கொண்டு போய் ஜட்டியோட நிற்க வச்சிருக்காங்க. எங்கள் அக்கா நைட்டு 12 மணிக்கு கொண்டு போய் அடிச்சிருக்காங்க எங்கள் அக்காவை. எங்கள் மச்சான ஜட்டியோட உட்கார வச்சுருந்துருக்காங்க. எப்படி மேம் ஒரு லேடிஸை வந்து 12 மணிக்கு வச்சு ஸ்டேஷனில் அடிக்க? நீ பேசுவாங்க அம்மாட்ட. ஹலோ 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 ஹலோ, நான் விஷாலி பேசுகிறேம்மா. ஏன் இருக்கனா செத்து போயிட்டேன்னு பண்ணுறியா? நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அப்புறம் எனக்கு என்னோட ப்ரூஃப்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, அதெல்லாம் வேணும். பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க விருப்பம் இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா
ஏன் நீங்கள் போய் மறுபடி பொண்ணு கேட்குறது மறுபடி கேட்டதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேம். வெயிட் பண்ணி பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல வேற ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்றேன்னு இல்லை சொல்றாங்க மேம். மேம். அந்த வேற மாதிரி சொல்லி பையனுக்கு மேரேஜ் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையனுக்கு தர மாட்டேன். நான் பிச்சைக்காரனுக்கு கட்டி தருவேன், பொறுக்கி பையனுக்கு கட்டி தருவேன், ஆனா இவனுக்கு கட்டி தர அவங்களுக்கு வந்து மாட்டேன். மேம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் கறிக்கல்ல வேலை பார்க்குறேன். அவங்களுக்கு இதான் ஒன்று. ரெண்டாவது வந்து என் மேலே ஏதோ ஒரு கேஸு அவங்களாம் ஏதோ ஒன்று இது பண்ணி கேஸ் என் மேலே ஒன்று திருட்டி கேஸாக கொடுத்து வச்சுருக்காங்க மேம். அது எப்படி கொடுப்பாங்க? அது என்னன்னு தெரில. நான் வந்து இது ஏற்கனவே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நான் அப்பா கட்டடத்தில் ஃபஸ்ட்டு வேலை செய்யலை. அப்போ நான் ஆள்லாம் பிடிச்சி விடுவேன். ஆள் பிடிச்சி விடையில ஒரு 2-3 பசங்களை கொண்டு போய் விட்டுருந்தேன் வேலைக்கு ஜாமான் மாற்றுறதுக்காண்டி சொல்லி. அங்கே வந்து கேமரா எடுத்துட்டதாக என்னையும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நீ தானே பையன் கொண்டு வந்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனதுக்கு வந்துட்டு நான் எடுக்கலை சார், அதாவது நான் கொண்டு வந்து போய் ஆள் விட்டதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் எடுக்க கிடையாது அப்படின்னதுக்கு வந்துட்டு இல்லை உடனே பசங்களாம் சொல்லிட்டாங்க அங்கே இல்லை சார் கேமரா எதுவுமே இல்லை, நாங்கள் யாரும் எடுக்கல அப்படின்னு எங்களை எல்லாத்தையும் அடித்தாங்க. அந்த ஒரு கேஸை வச்சுக்கிட்டு இப்போ என் மேலே திருட்டு பட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அவங்க தான் கேஸ் கொடுத்தாங்க சொன்னேன். ஏன் மேம் இவங்க வந்து என்னை ஆள் செட் பண்ணி அந்த மாதிரி. யாரால செட் பண்ணாங்க? அது யாருன்னு லவ் பண்ணதுக்கு அப்புறமா முன்னாடியா? லவ் பண்ணப்பதான் லவ் பண்ணும்போது தாங்க. இல்லை மேம் நீ நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, லவ் பண்ணும்போது தான். லவ் பண்ணிட்டு நல்லா ஞாபகம் இருக்கும்போது சொல்லும் போதே தெரியாத நீ போய் சொல்றேன்னு. இல்லை மேம் எப்படி மேம் நான் எத்தனை வருஷம் ஆச்சு அது நடந்து? அது அவங்க வீட்டில் குடியிருக்கையில் மேம். எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் இருக்குமா? இல்லை அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளில ஏறிட்டோம் மேம். இப்போ அந்த பொண்ணு நான் அந்த சம்பவம் நடந்த எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த இதுங்களா அது வருஷம் ஆகல மேம். இப்போ தான் ஒரு ரீசனாக ஒரு 7-8 மாதம் இருக்கும் மேம், அவ்வளோதான். அதுக்கு மேம் எனக்கு இன்னும் அது சரிப்பட்டு வரும்னு தோணலை. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாமல் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவங்க சம்மதத்தோடு தான் செய்யணும். இல்ல மேம் எத்தனையோ ஜோடிகளை நாங்கள் இங்கே சேர்த்து வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது விஷயங்கள் கன்வின்சிங்காகவே இல்லை. இல்லை மேம் எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க மேம். எங்க அவங்க வீட்ல வீட்ல இப்பன்னு சரி ஒத்துக்க ஒத்துக்க மாட்டாங்க மேம். அவங்க வீட்ல கூட ஒரு சைடு ஓகே சொல்லுவாங்க, எங்க வீட்ல ஆனா சுத்தமா ஒத்துக்க மாட்டாங்க மேம். ஏன்னா நான் 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் மேம் இந்த பையனை மேரேஜ் பண்ணி கொடுங்கன்னு. நீ சொல்கிற விஷயம் எனக்கு கன்வின்ஸே ஆகலைம்மா. ஒரு திருமணங்கிறது வந்து ரொம்ப இந்த காலத்தில் எல்லா சப்போர்ட்டும் இருந்தாலே நீங்கள் செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது சும்மா பார்த்தோம், பேசினோம், லவ் பண்ணோம். முதல்ல லவ் சொன்னார், அப்புறம் நான் வேண்டாம் சொன்னேன், அப்புறம் லவ் பண்ணோன்னு எனக்கு ஒரு காரணமே கிடைக்க மாட்டேங்கிறது. சாலிடாக எத்தனையோ கேசஸ் பார்த்துருக்கோம். அப்படி யாரை பார்த்தாலும் லவ் வந்தது, இந்த வயசில் வந்தது, ஓகே பொண்ணு லவ் பண்ணாலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா எப்படி? பொண்ணுக்கு என்னது நல்லது கெட்டது இல்லை பார்ப்பாங்க. மேம் இப்போ அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போய் 7 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுது. நீ திருப்பி தான் சொல்லியிருக்க என்கிட்ட பேசுன்னு. அதான் நான் போகல, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன். எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ண? நான் டிஸ்டர்ப் பண்ணுமே, நான் லவ் பண்ணியிருக்கேன் மேம். என்ன லவ் பண்ணியிருக்கேன்? பண்ணதுனால தான் வந்து அது எப்படி இஷ்டத்துக்கு அந்த பொண்ணோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருக்கீங்க? எதுக்கு எப்படி லவ் பண்ணுவீங்க நீங்கள்? அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு நின்னும்போது நான் ரோட்டில் போகும்போது அந்த வீட்டை பார்க்கல. நான் வந்து கேட்டது நான் தான் மேம். நான் என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லு. ஒரு பொண்ணு இந்த வயசில் லவ் பண்ணால் பெற்றவங்க லவ் பண்ணிக்கணும்னு விடணுமா? அது தப்பு தான் மேம். அவங்க பார்க்க தான் செய்வாங்க, இந்த பொண்ணு அந்த பையன் உனக்கு சேருமா, நம்ம குடும்பத்துக்கு சேருமா, நல்ல பையனா, அவனோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு நிச்சயமாக பார்ப்பாங்க. பெற்றவங்களோட சம்மதம் இல்லாமல் அப்படி என்ன உங்களுக்கு? உங்களை ஏங்கம்மா உள்ள விட்டுருக்கேன், ஏன் அடைக்க நாங்கள் அடைக்கல. வயசுங்களா என்னை போலீஸுக்கு அடி வாங்க விட்டு இந்த நாயெல்லாம் விட்டு எவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு கட்டின துணியோட இந்த பிள்ளைக்கு என்ன வயசு? வந்திருக்கேன். ஏன் இப்போ இன்னும் 4 வருஷம் இருக்க முடியாது உனக்கெல்லாம்? உட்காருங்களேன். என்ன வயசு என்ன? நீங்க அவங்க அப்பாவா? ஆமாங்கம்மா. உட்காருங்க. எனக்கு 2 புள்ள இருக்கு, பக்கத்து வீடு. என்ன உங்களுக்கு, நீ படிச்சிருக்கீங்களா? நீங்க யாரு? அவங்க பெரியப்பா. சரி நீங்க கொஞ்சம் உட்காருங்களேன், உட்காந்து பேசுவோம். உங்க பையன் எப்படிங்க? நல்ல பையனா? நல்ல பையன்தான். அவங்க பொண்ணு வீட்டில் பேசணும்னா அவன் பேர்ல திருட்டு கேஸ் எல்லாம் இருக்கு சொல்றாங்க. திருட்டு கேஸெல்லாம் இல்லைங்கம்மா, அது வந்து பொய். திருட்டு கேஸெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க கரெக்டாக வேலைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தான், போனா வந்தான். ஆனால் ஒரே ஒரு டைமும் ஒரு சின்ன இதில் நான் திட்டினேன். இவனை பள்ளிக்கூடம் போகாமல் 8வது வரையும் தான் படித்தா, அதுக்கப்புறம் படிப்பே இல்லைன்னு பையனுங்களோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் சில்லறத்தனமாக இருந்தான். அப்போ வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு அந்த இடத்துல ஏதோ பையனுங்களோட போனோன்னா அங்கே போய் ஏதோ வண்டியில் பூட்டை உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சிறுவர் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் போய் என்னோட சொந்த ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எது கிடையாது.
ஏதோ கேமரா கேஸ் இருந்ததாமே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து சும்மா நான் கூட்டிகிட்டு போனேன் இவனை வேலைக்கு. நான் டைல்ஸ் போடுறேம்மா. நான் இவனை கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த ஜாமான்லாம் ஒதுங்க வச்சப்போ ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அவங்கள. ஆனால் இவன் மேலே அவங்க பழியை சுமத்திட்டாங்க. இவனு இல்லை, இன்னொரு பையன் மச்சினன் தான் என்ன வேணும், அவனையும் 2 பேர்த்தையும் பழி சுமத்துனாங்க. சரி, நீங்களும் 2 பொண்ணு வச்சிருக்கீங்க. ஆமாம்மா. அந்த பொண்ணோட வீட்டுல பொண்ணை நல்லபடியா கட்டி கொடுக்கணும், நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இருக்கா? தப்பு இல்லையே. அப்ப அவங்க செஞ்சது தப்பு தானே? கண்டிப்பாக செஞ்சது தப்பு. நான் ஓப்பனாக சொல்கிறேம்மா. நான் போய் வீட்டிலே சொல்லிட்டு வந்தேன், நீ படிக்கிற, அவன் உன்னோட தகுதிக்கு ஆள் கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் தகுதியை பத்தி பேசவே இல்லைங்க. தகுதிங்கிறது வந்து அது நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை பொண்ணும் அந்த பையனும் முடிவு பண்ணதுதான். அன்னைக்கு எனக்கு டென்ஷன்ல நான் அப்படி பேசிட்டேன், புரியுதுங்களா? ஏன்னா ஏற்கனவே அட்வான்ஸாக கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு எனக்கு. இப்போ ஒவ்வொரு டைம்லையும் நான் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறேன். இல்லை, என்னோட பிரச்சனை என்னன்னா, ஒரு பொண்ணு லவ் பண்றான்னா அப்பா அம்மா விட்டுருவாங்களா? அது எப்படி சரி, எப்படி வேணா பண்ணிக்கோன்னு விட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எது நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ணுறது அதிகாரம் அப்பா அம்மாக்கு இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. நான் இவங்க இங்க வராங்க, எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, என்ன கேரண்டி? எங்களை வெட்டினது யாரு? வெட்டினது வந்து ஆக்சுவலாக இவங்க அம்மா தான் வச்சு எல்லாம் ஆல்ரெடி பண்ணது. ஏன்னா இந்த பொண்ணை வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வார்ன் பண்ணி இன்ஸ்பெக்டர் எல்லாம் விட்டுட்டாங்கம்மா. உள்ளது நல்லதை சொல்கிறேன். இந்த பொண்ணை வந்து அந்த பட்டுக்கோட்டையில் போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் நான் சேலத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். இவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஆட்டு தோலெல்லாம் கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டில் போட போவாங்க. இவன் போனதை பிளான் பண்ணி இவன் இந்த வழியில் தான் வருவான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு இருட்டான ஏரியாவில் நிப்பாட்டி வச்சு கையில் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குத்து அது சொன்னார். ஆனால் அவங்க தான் உறுதியாக தெரியுமா? அவங்க தான். அங்கே வேறு அங்கே எதிர்க்கு எங்களுக்கு வேலையே கிடையாது. இல்லை இவங்க தான். ஒரு நிமிஷம் இருறேன். என்னப்பா? அதாவது அவங்க அம்மா பேர் சொல்லி தான் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரிசல்ட்டே எனக்கு தெரியாது. இப்போ இது சரின்னு நினைக்கிறீங்களா? அவங்க தப்புமா. இப்போ என்ன செய்யலாம்? எதுங்க என்ன பண்ணலாம்? இப்போ இவங்க 2 பேரும் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிட்டு, நமக்கு அங்கே வீட்டு சைடு கூட காலை வைக்க முடியாது. நான் பக்கத்து வீடு எங்கேயோ போய் பொழைச்சிக்கிட்டு அவங்க இல்லைன்னா இவங்க எந்த அட்ரஸ் பாருங்க, கிழிஞ்ச வேஸ்ட் கிழிஞ்ச சட்டையோட அந்த கையிலே பாருங்க. எவ்வளோ அடி வாங்கினாங்க தெரியுங்களா ஸ்டேஷனில்? அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அனுப்பி விடுங்கம்மா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எப்படி பார்த்துக்கிறோம் நீ? நான் கூட்டு வந்து இப்போ 2 நாள் வச்சிருக்கேன். வீட்டில் வந்து 2 நாள் இருக்கு. நான் சொல்கிறத கேளு. 2 தங்கச்சி இருக்கு. நீ எப்படி நாளைக்கு ஒரு வீடு எடுத்து அந்த பிள்ளைக்கு சம்பாரிச்சு போட முடியுமா உன்னால? நான் முடியும்னால தானே நான் கூட்டு வந்தேன். நீனால நம்ம கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தோம், அந்த பிள்ளை கொஞ்சம் வசதியாக இருந்த பிள்ளை. அதெல்லாம் புரிஞ்சு எவ்வளோ தூரம் அவங்க அந்த பிள்ளைய பெற்று வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு நான் பிஹெச்எல் எம்ப்ளாயி மாப்பிள்ள தான் பார்த்து வச்சுருந்தேன். நீ அப்படி கட்டிட்டு போக வேண்டியது நின்று. ஏடா உங்களால் யார் கடந்த இது பண்ணுறது, இம்சப்படுறது? எனக்கு ரெகுலர் வேலை கிடையாதுங்கம்மா. இவனை வச்சு தான் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு போக்குவரத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அடிக்கடி இவன் பிரச்சனைனால எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும். இப்போ வந்து இவங்க அம்மா வந்து ரொம்ப மோசம். இவங்க அம்மா வந்து இந்த பிரச்சனை போலீஸு ஏதாவது ஒன்றுனா உடனே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டங்கள். அதனால வந்து இவனை வச்சு தான் இன்னமே வந்து இவனை பொறுப்பு இருக்குல்லப்பா. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 தங்கச்சிங்க இருக்காங்க, இந்த பிரச்சனை உனக்கு இப்போ தேவையா? பொறுப்பெல்லாம் இருக்குதான் மேம். எனக்கு பொறுப்பெல்லாம் இல்லாமலாம் இல்லை. எனக்கு எல்லாத்தையுமே பாசம்லாம் இருக்குதான். எப்படி அந்த பிள்ளைய காப்பாற்றுவேன்? படிக்க சொன்னால் படிக்கிறது கிடையாது, நல்ல வேலையில் செட்டில் ஆகிறது கிடையாது, ஆனால் லவ் மட்டும் பண்ணணும். கறிக்கடை வேலைன்னா அவ்வளோ கேவலமா மேம்? கேவலம் இல்லை, உனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லை? வாய்ப்பு வந்து அவ படிச்ச பொண்ணு இல்லை, படிச்சதான் மேம். அவன் மேலே காலேஜுக்கு போனோம், 12th எழுதி காலேஜுக்கு போனாலும் போவா. அப்போ உனக்கு அது நல்லதா? உனக்கு அதே மாதிரி நல்ல வேலையில இருக்கணும்னு இது இருக்கும்ல? கண்டிப்பா இருக்குதான் மேம். நான் இப்ப கூட அந்த பிள்ளைகிட்ட வரேன். படிக்கும் போது படிக்கணும், படிக்கிற வயசுல படிக்கணும். அப்பா கஷ்டப்படுறாங்களா, அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களா, ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நமக்கு ஆசை இருக்கணும். இல்ல மேம், கறிக்கடையில வேலை பண்றது தப்புன்னு நான் சொல்லல. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க அம்மா எல்லாம் அண்ணன்னு தான் கூப்பிட்டு மரியாதை கொடுக்குங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. இப்ப ஸ்டேஷன்ல நடந்த கூட என்னை எப்படி தொங்க தலைகளை சூவிலே போட்டு மீச்சாங்க. அண்ணே இதெல்லாம் தேவையா அவனுக்கு? இல்லை மேம், நான் அதெல்லாம் சொல்லி தான் மேம் இங்கே வந்தேன். வந்தோடனே சொன்னேன், எனக்கு தோணலையே. மெட்ராஸ்னா என்னன்னு தெரியாது. எங்கேருந்து காலையிலேருந்து நாங்கள் தடுமாறி இருக்கோம் தெரியுங்களாம்மா. எங்களுக்கு தோணணும்ல, நீங்கள் வந்து செஞ்ச காரியம் கரெக்டு, ஆனால் உங்களை தொந்தரவுப்படுத்துறாங்க. அது எனக்கு அது கன்வின்ஸ் ஆகலப்பா.
இல்லை மேம், அதான் அந்த பிள்ளை சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க வீட்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க மேம். டார்ச்சர், அம்மா திட்டினாங்க. ஆமாம், பசங்க நல்ல வேலையெல்லாம் கற்றுக்கணும், நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னு எல்லா அம்மாவும் திட்ட தான் செய்வாங்க. எல்லா வேலையுமே எங்கள் வீட்டில் நான் தான் மேம் உன் பார்ப்பேன். தங்கச்சிக்கு என்ன வயசு? அவள் வந்து 12 ஆகுது மேம். இப்போ அவள் 12 பார்க்க வயசெல்லாம் குழந்தை அடியாது. இல்லை மேம், அவள் பார்க்கலன்னு நான் சொல்ல. அம்மாவை கூட எந்த வேலையும் நான் செய்ய விட சின்ன மாட்டேன். குழந்தைன்னா எல்லா செல்லம் வேலையும் கொடுக்க நான் தான் தான் செய்வாங்க. பார்ப்பேன். தேவையில்லாம ஒரு காம்ப்ளெக்ஸ். அதாவது கடைசி வரலாம் இருந்து எப்படியாவது அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு அது வந்து கரெக்ட். தெரியுதா? நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு வந்தது எவ்வளோ பேருக்கு அவமானம். உங்கள் அப்பா அவங்க குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டான். இன்னைக்கு நாங்கள் அடிச்சுக்கிட்டு கிடக்குறோம். இப்போ அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா மேல நம்பிக்கை வேணும் பசங்களுக்கு. நம்ம நல்லதுக்கு தான். இதே பையன் சரி நீ லவ் பண்ணிட்ட, பிடிச்சிருந்த, ஓகே ஓகே, அப்பா அம்மா சொல்றாங்கன்னா கொஞ்சம் அடங்கி இருக்கணும். சரி, அவன் கரெக்டா இருக்கானா, எல்லாம் நல்லபடியா இருக்கா, இதே மூட்ல அவன் அப்புறம் இருப்பானா, அதெல்லாம் அதே தெரியணும்ல. மூணுல இருந்ததால மேம் அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுச்சு. நான் சொன்னேன் தான். எவ்வளவு நாள் ஆச்சு உனக்கு அவளை தெரிஞ்சு? நான் போயிட்டு இருக்கிறது புள்ளைகிட்ட போயிட்டு நீ எனக்கு போயிட்டு இருக்க கூப்பிடுன்னு பிள்ளை சொல்லுங்க, மேம், எதுக்கு போயிட்டு இருக்க சொல்ற? பிள்ளைகிட்ட வீட்டுக்கிட்ட நின்ன பிள்ளைகிட்ட அந்த பிள்ளை என்னை பார்த்துச்சு, நானும் பார்த்தேன். நீ என்கிட்ட பேச மாட்டியா? ஏன் உனக்கு என்ன அது? ஏன் மேம், நான் பேசாம லவ் இருக்க பண்ணியிருக்கேன் மேம். நான் லவ் பண்ணதுனால தான் அந்த பிள்ளைய சரி, கேட்டேன். அந்த அப்பா அம்மா பெத்து வச்சிருக்காங்க, இவ்வளவு வளர்த்தி விட்டுருக்காங்கப்பா. அவங்களும் இவனை வந்து தம்பி மாதிரி தான் பார்த்தாப்புல. சரிங்களா? ஒரு வீட்டில் தான் குடியிருந்தாங்க. அது ரொம்ப தப்பு இல்ல? நம்பிக்கை துரோகம் இல்ல? நம்பிக்கை துரோகம் தான் அது. நம்பிக்கை துரோகம் தானே. எல்லாரையும் பேசுகிறாங்க அவன். நான் என்ன இப்போ சொல்றேன், சில பிரச்சனைகளம்மா. இப்போ இப்போ 2 பொண்ணும், பெரிய பொண்ணு ஏஜ் ரிட்டர்ன் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆச்சு. இப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் சின்ன பொண்ணு ஏஜ் அட்டர்ன் பண்ணிச்சு. இப்போ என்னன்னா இவங்க மாமா மச்சாலாம் இந்த என் பொண்ணு பெரிய பொண்ணு மேலே ஒரு கண்ணோட்டம். இப்போ பிள்ளைங்கெல்லாம் கொண்டாந்து நான் வேற ஊரில் விட்டு சீரகத்தில் கொண்டாந்து விட்டுட்டு வரோம் நாங்கள் 1 மணிக்கு. உங்களை ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வயசு வந்துச்சுன்னா நாங்களே வந்து உங்களை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அப்படியே இல்லை ஸ்டேஷனுக்கு தான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே? இவ்வளோ தூரம் வந்து ஏம்மா, இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தொந்தரவு கேட்குறேன். கொடுத்துருக்கீங்களா? காதல் ஓகே, அந்த வயசுல வருதுதான், ஆனா கொஞ்சம் கட்டுப்படுத்த கூடாது. உங்களை பத்தி மட்டும் நினைச்சா போறோமா, மற்றவங்களை பத்தி நினைக்க வேண்டாமா? நினச்சிருந்தேன் மேம். வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க மேம். அதனால தான் மேம் நான் அவங்கள நீங்க தப்பு பண்ணாம ஏம்மா டார்ச்சர் பண்ண போறாங்க? நீங்க யோசிக்கணும்ல தம்பி. உங்க வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, பாவம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு இந்த வேலை வேணும், இந்த தலைவலி எதுக்கு? இவ்வளோ பெரிய பிரச்சனை எதுக்கு? உங்களுக்கு வெட்டி போட்டு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா யாருக்கு போச்சு? அதெல்லாம் 2 மாசமா நான் ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு வந்து ஒரு எப்படியும் 50 பேர் காசு கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வர சொல்ல 50 பேர் நிற்கிறாங்க. நான் ஒரு ஆள் நிற்கிறேன், என் பையன் ஒரு ஆள் இருக்கேன், ஒரு ஆள் நிற்கிறாரு. எத்தனை பேரை நாங்கள் சேர்க்க முடியும்? எப்போ இது? இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே நடந்தது. இதுக்கு முன்னாடி அப்போ தான் அவங்க தாத்தா போலீஸுக்காரரு அவர்கிட்ட இவன் மேலே தான் தப்பு சொன்னார். இங்கே வாங்க, 2 பேரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை எழுதின லெட்டர்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலே கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் சரி 2 மேலே தப்பு இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு போனாப்புல. அன்னைக்கு விட்டுருந்தாலும் ஆளை கையை காலை வெட்டி இருப்பாங்க. அந்த மூமெண்ட்லேயே தான் இவனை பிளான் பண்ணதே. அந்த இதுலேயே இந்த பொண்ணை கொண்டே விட்டுட்டாங்க. அடுத்த ஒரு 2 நாளுக்குள்ள இவனுக்கு வெட்டிட்டாங்க. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா யாருக்கு போச்சு தம்பி? 2 மாசம் போனா போயிட்டு அப்படி ஒண்ணு அவளுக்கு ஒண்ணு தானே போயிட்டு போகுது. அப்பா அம்மாக்கு புள்ள கடிச்சிடுவாங்க. கிடையாது அவனுக்கு. எனக்கு இவன் புள்ள அப்பா அம்மாக்கு புள்ள கடிச்சிடுவாமாப்பா? இந்த 2 பொம்பளை பிள்ளைக்கும் இவன் தான் இருந்து செய்யணும். நாளைக்கு அந்த பிள்ளை போகும்போது ஏதாவது ஒம்புத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? உண்மையிலேம்மா போன வருஷம் இதே பிரச்சனை தான். இந்த மாதிரி பிரச்சனை நடந்த இதே டைமில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்த உடனே தான் அந்த பெரிய பிள்ளை ஸ்கூலுக்கு போகாமல் கட்டானது. இவ போகிறது இல்லை பயந்துக்கிட்டு. ஏன்னா இவங்க அத்தை எல்லாம் பிடிச்சி ஸ்டேஷனில் கண்ணாமண்ணான்னு திட்டாங்க. நீ இன்னமே நீ ஸ்கூலுக்கு போகிறத நான் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லினோம்னா அந்த பிள்ளை பெரிய பிள்ளை மறந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போகவே இல்லை. அது இப்போ பள்ளிக்கூடம் போகல, இப்போ சின்னது படிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பண்ணுறதுக்கு கூத்தில் ஒரு குழந்தையோட படிப்பு போச்சு. இப்போ இங்கே இருக்கிறாங்க என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. இப்போ இங்கேருந்து போன்னு வந்ததுனால தான் எங்களை என்னை விட்டாங்க. இல்லாட்டினா என்ன பண்ணலாம் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு நடு இதில் இருக்கிறீங்கம்மா. நான் எங்களோட நிலைமை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். கல்யாணம் பண்ணிட்டாங்க, தாலி கட்டிட்டா பாருங்க. எத்தனை நாள் ஆச்சு அவரோட வந்திருக்கேன்? என்ன பண்ண முடியும்? அம்மா 4 நாள் ஆச்சுமா. கல்யாணம் பண்ணிட்டாங்க. 3 மணிக்கு தூக்கிட்டு போய்
எப்படி தொங்க விட்டுருந்தாங்க தெரியுங்களா? ஐயா எனக்கு தெரியாதுயா, நைட்டு 9 மணிக்கு தான் வந்தேன், நான் வேலைக்கு போயிட்டுங்கிறேன். உனக்கு தெரியாமல் எப்போ அவன் மாமன் போவான்னு கேட்குறாங்க. பதில் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக விசாரிச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வச்சு தீக்க எடுத்துட்டாங்க. இன்னமும் உட்கார முடியலம்மா, ஏந்திரிச்சு நடக்க முடியல. என் பொண்ணு வந்து மதுரையில் அவனியாபுரத்துக்கு எங்கள் பேர பிள்ளைய கொண்டு அங்கே விட போயிருச்சு அவங்க மாமனார் வீட்டுக்கு. அங்கே போனோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா இப்போ மருமையம்மனில் கேஸை கொடுத்து இவங்க தான் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள இது பண்ணேன். கடைசியில் இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி உள்ளே கொண்டாந்து வச்சோன்னா நான் ஃபோன் பண்ணி சரி நீ வந்துருமா வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைய விட்டுவிட்டு அது வருது. அங்கேருந்து இப்போ 6 மணிக்கு ஏறி 12:30க்கு 1 மணிக்கு வருது. 1 மணிக்கு அந்த எஸ்ஐ வந்து குச்சி எடுத்துக்கிட்டு அடிக்கிறாப்புல அந்த இடத்துல. நான் இங்கேருந்து ஓடினேன், இவனை தூக்கி எப்போ பேரில் போட்டு உள்ளதுக்கு போட அப்படின்னாப்புல. நீங்க எதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? அவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணை எதுக்கு லவ் பண்ணீங்க? லவ் பண்ணுறது தப்பா மேம்? லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன அப்புறம் திங்கிற சொத்துல மணாலி போடுறது மாதிரி தான். ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்பிக்கையாக நம்ம இருக்கிறோம்னா அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி நம்ம போய் வாடகைக்கு இருந்தோம், அது நம்ம மேலே தப்பு தானே? அதுக்கு பதில் சொல்லு தம்பி. என்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள். நம்பி ஒருத்தர் விட்றாங்கன்னா எதுக்கு விட்றாங்க? உங்கள் அப்பாவுக்குள்ள மரியாதை உங்கள் அம்மாவுக்குள்ள மரியாதை வச்சு தான் நம்மளுக்கு வீடு கொடுக்குறாங்க. வீடு கொடுத்த அடுத்த நிமிஷமே போய் அந்த பிள்ளைய லவ் பண்ணோம்னா அந்த பிள்ளைக்கு தான் சின்ன பிள்ளை அது ஒன்றும் தெரியலைன்னு வச்சுக்க, நம்மளுக்கு எங்கே போச்சு? இருங்க வரேன் அப்படின்னு சொன்னேன். சின்ன பிள்ளைங்க ஒன்றும் தெரியாதுங்கிறது கூடாது, நம்ம ஃபியூச்சர் என்னங்கிறது அதை பார்க்கணும் யோசிச்சு. அதைத்தான் இப்போ நீ 1000 தான் இது பண்ணாலும் ஒன்றே அந்த பிள்ளைய சொல்ல மாட்டாங்க, ஒன்றே தான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. எப்படியே ஏமாத்தி ஸ்டேஷன்லாம் கேட்டாங்க, அனுப்பி விட்டாங்க, தெரியாமல் அங்கிட்ட அனுப்பி விட்டு இங்கே வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு டைம்லையும் ஒரு பிசி அதை தூட்டி மாற்றி வரவெல்லாம் உதைக்கிறது நீ. படுக்க போட்டு தூக்காலே மீச்சாங்க. என்ன செய்யலாம்ப்பா தம்பி? நீங்க பார்த்து நல்ல முடிவா எடுங்கம்மா. நாங்க எங்களுடைய இன்னும் நாங்க என்ன முடிவு, அவங்க தான் எடுத்துட்டாங்களே, புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நீங்க பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நாங்க என்ன முடிவு எடுக்கிறது? அவங்க அங்கேருந்து வீட்டுல இருந்து கிளம்பி நேரம் இங்கே வந்திருந்தா சொல்லி புரிய வச்சு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். இப்போ நிலைமை வேற. காளி காமி இதெல்லாம் பெற்று வளர்த்தவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பிரிச்சிருவாங்கன்னா மேம் அந்த பயத்தில் நம்ம அவளை கூட்டிகிட்டு வந்து பண்ணோம். அன்னைக்கு கூட நான் கட்டவே இல்லை. பெற்றவங்களோட சம்மதத்தில் நடக்கிறது தான் திருமணம். ஏதோ ஒரு ரேர் கேஸு ஜாதினால இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனையால் தேவையில்லாமல் பிரிக்கிறாங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்தி நிஜமாகவே டார்ச்சர் பண்ணி. இங்கே ஒரு பொண்ணு வந்து 5 வருஷம் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க, வெளிச்சத்தே பார்க்காம. அதெல்லாம் வந்து டார்ச்சர். அம்மா திட்டினா, வேலை செய்யலைன்னா திட்டினா டார்ச்சர் சொல்கிறாங்க அந்த பொண்ணு. காலி உள்ள போடு. இல்லைம்மா அந்த அளவுக்கெல்லாம் திட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. ஏன்னா இந்த பொண்ணு மேலே கொஞ்சம் அக்கறை இழந்துட்டாங்க, நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. சரி கோவம் வரும்ல, சொன்னா இதுதான் கேட்கலன்னா பிரச்சனையை கோவம் வச்சு வரும்ல. இதுக்கு முன்னாடி வந்து நல்லா தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்ததை நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது. வாய்க்கு வாய் சொல்கிறேன், எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அம்மா கெட்டவங்க, எங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணாங்க. புள்ள நல்லா இருக்கணும்னா திட்ட தான் செய்வாங்க. இவங்க குடும்ப பிரச்சனையில ஏற்கனவே போலீஸ் இதெல்லாம் இருந்து இப்போ கேஸ் நடந்துச்சு மேடம். அப்படியா? ஆமா, அங்கேயே வந்து ஒரு நாள் முடிஞ்சா நீ பார்த்துக்க அப்படிங்கிற அளவில் வந்துட்டாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த அம்மா வந்து தப்பாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்கிறதுல வந்து ஒரு கேஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில். அவங்களுக்கு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? வீட்டில் பொம்பளை பசங்களாக இருக்கட்டும், ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும், இருக்கும்போது பெற்றவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நம்ம இந்த புள்ளை எப்படி குறை சொல்கிறது? என்ன உண்மையாக நடந்திருக்கு, அங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இது ரொம்ப வருத்தமான விஷயம். என்னென்னா அடோலசன்ஸ் இந்த ஏஜ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானது. இந்த செவரில் நடந்து போகிற மாதிரி இந்த பக்கம் விழலாம், இந்த பக்கம் விழலாம். பசங்களை கரெக்டாக கொண்டு போகணுன்னா லவ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. லைஃப்பில் செட்டில் ஆகணும். உங்களையும் நான் சொல்கிறேன்,
8th ஸ்டாண்டர்ட் வரை படித்து வேலையை விட்டுட்டீங்க. அப்பாவுக்கு தான் கஷ்டம், அப்பா அந்த டைமில் அவரால் படிக்க முடியல. நீங்களாவது படித்து முன்னுக்கு வரணும்ல, ஒரு என்ஜினியராக ஒரு டாக்டராக வரணும்ல. நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்காதீங்க. எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் உங்கள் அப்பாவுக்கு. இப்படி சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க இந்த பிரச்சனையை. நீங்கள் படிக்காமல் கூத்தடிச்சு அப்புறம் எங்கேயோ போய் வேலை செஞ்சு, அங்கே வேலை செஞ்சால் என்ன தப்பான்னு நீங்கள் கேட்குறீங்க ஈஸியாக. எந்த வேலையும் தப்பு கிடையாது. அந்த குப்பை எடுக்கிறது வரலன்னா நாரி போயிடும். செப்டிக் டேங்க் கழுவுறது வரலன்னா நாரி போயிடும். எல்லா வேலைக்கும் அதோட டிக்னிட்டி இருக்குது. அதை நான் சொல்லலை. இந்த பொண்ணுகிட்ட லாஸ்ட்டாக பேசும்போது கூட அவங்க அம்மா என் கௌரவம் தான் முக்கியம், நீ முக்கியம் கிடையாதுன்னு கூட சொல்ல. கௌரவம் அதெல்லாம் நான் சொல்லலைப்பா. நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்து நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக பொண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் பண்ணாமல் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஓகே லைஃப் கல்யாணம் பண்ணியாச்சு அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு இது போகும், அதுக்கப்புறம் காலி. வயத்தில் ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தை, ஆச்சு, முடிஞ்சு போச்சு. திடுப்புன்னு வந்துட்டீங்க, 2 பேர் சாப்பிடணும், இதனுடைய விளைவு என்னங்கிறத சிந்திக்கல. வீட்டு வாடகை கொடுக்கணும், வேறு பண்டாமத்திரம் இருக்கணும், என்ன இருக்கும் உங்கள்கிட்ட? என்ன பண்ண போகிறீங்க இப்போ? எங்கே போக போகிறீங்க? அவளாம் வரல, நான் தானே கூப்பிட்டு வந்தேன், நான் தான் கூப்பிட்டு போனேன். என்னம்மா யோசிக்கிறேன்? நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? புரியுதாம்மா? நீ செஞ்சது சரின்னு நினைக்கிறியா? தப்பு தான் மேம். நான் மேரேஜ் பண்ணியிருக்க கூடாது. நான் வீட்டில் இருக்க டைமாக வேற ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மேம் நான் அவங்கள அவர் பிஹெச்சில் எம்ப்ளாயி மேடம். அந்த பையன் பார்த்த மாப்பிள்ள பெற்றவங்க நல்லதாக குழப்பம் இருக்கா மனசில்? இல்லை வேற. உறுதியாக இருக்கியா? போய் சொல்லக்கூடாது. 15 நிமிஷமா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல. இல்லை மேம், நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களோட வாழ்ந்தா அவங்களோட வாழ்கிற, இல்லைன்னா செத்து போயிடுறேன் மேம். நான் வீட்டுக்கும் போக முடியாது, நான் வீட்டுக்கும் போகல. இது பாருங்கள், நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அவங்க வீட்டில் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சிட்டிங்கன்னா பசங்க எங்கே போவாங்க? மேடம் அது கொஞ்சம் நாளாக பேசி தான் கொஞ்சம் தீர்க்கணும். அது உடனடியாக போய் எதுவும் பண்ண கூட்டிகிட்டு போக முடியாது. போய் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எங்கே இருப்பீங்க? சித்தி வீட்டில் இருக்கும். எந்த சித்தி? அம்மா. நான் திருச்சி பாடுறதுக்கு போனாவே யாராவது அரசப்பரசெல்லாம் கண்ணில் கண்டுட்டாங்கன்னா மறுபடியும் ஏதாவது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. இன்னும் இதோட நீ எங்கே வேணாலும் போடான்னு வேறு மாதிரி பண்ணி விட்றதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. உங்கள் அம்மா அந்த அளவுக்கு டேலண்டான ஆள். உள்ளதை ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ விடுங்க, ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே வாங்கிக்க. 2 விஷயம் கேட்டுட்டு வந்தீங்க நீங்கள் எங்ககிட்ட. ஒன்று டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொன்னீங்க. இன்னொன்று இந்த கொலை மிரட்டல் இந்த மாதிரி பண்ணுறது. அந்த கொலை மிரட்டல், வெட்டுறது, குத்துறது, இந்த வன்முறையெல்லாம் கூடாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் நம்ம பதிவு பண்ணுவோம். சரிங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் தான், பிரச்சனை ஆச்சுன்னா முதல்ல உங்கள் அம்மாவை தான் தூக்குவாங்க. அப்போ அது ஒரு விஷயம். 2வது விஷயம் உங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப். இப்போது நெட்டில் போனாலே ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ ஃப்ளட்டெல்லாம் வந்ததில்ல, அதில் நிறைய பேருக்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாம் போச்சு. அந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டியூப்ளிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம டீம் கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. நீங்கள் மேஜர் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மறுபடியும் டியூப்ளிகேட் வாங்கி கொடுப்பாங்க. ப்ரூஃப் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அதெல்லாம் வந்துடும். ஆனால் என்னோட பர்சனலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேம்மா, நீ செஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அவசரப்பட்டுட்டியோன்னு எனக்கு தோணுது. நான் அந்த பையனை தப்பாக சொல்லலை, உங்களை நான் தப்பாக சொல்லலை தம்பி. ஆனால் நீங்கள் செஞ்சது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பொண்ணோட அம்மாவாக நான் யோசிச்சு பார்க்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. மேம் எனக்கும் கஷ்டம்தான் இருக்குது மேம். நான் வந்ததுலேருந்து எத்தனை தாட்டி கேட்டிருக்கேன், உங்கள் வீட்டிலேருந்து வந்தது கஷ்டமாக இருக்காடி கேட்டிருக்கேன்னா இல்லை நீங்களே கேட்டு பாருங்கள் மேம். முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்களுக்கு. இதுதான் உலகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது இல்லை உலகம். வாழ்க்கைங்கிறது அது இல்லைப்பா. கஷ்டம் வரும்போது தான் அது தெரியும். ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். நீ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கியா? எது இருந்தாலும் பரவாயில்ல. நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அம்மா சொல்றது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இல்லைம்மா தைரியமாக அந்த பையனோட போன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பையனுக்கும் வயசு பத்தாது. அவனும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, பசங்க இருக்காங்க, வீட்டை பார்க்கணும். அவன் பொறுப்பு நிறைய இருக்கு.
அந்த தப்பான பையனை நான் சொல்லவே இல்லை, அப்படி நினைக்காதேப்பா. நீ ஏமாத்துவேன்னு நான் சொல்லலை, ஆனால் இட்ஸ் அ பிக் ரிஸ்க். அப்புறம் உன்னோட முடிவு. பரவாயில்ல மேம், எதாக இருந்தாலும் கஷ்டப்படும். என்ன அவங்க தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ நானும் கூட இருந்தே ஹெல்ப் பண்ணுறேன் மேம். எல்லாம் அவங்க பண்ணட்டும், நான் எதுவுமே சொல்லலை. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றா போய் வாழுங்க, அது உங்கள் திறமை. எங்களை கேட்டு வந்தீங்க, அந்த 2 விஷயத்துக்கும் நாங்கள் வழி சொல்லிட்டோம். சரியா? உங்கள் ப்ரூஃப் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.